இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித அகுஸ்தீன் திருவிழா. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 42 51 முடிய இயேசு, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்மை ஆண்டவர் எப்படி தயார் செய்கிறார் பாருங்கள். அன்பானவர்களே, எந்த நேரத்திலும் நாம் இறக்க நேரிடும். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையின்படி நடக்க முயல வேண்டும். நேற்று வாசித்த அல்லது கேட்ட இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுபோல் தினந்தோறும் நடக்க வேண்டும். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். நான் திருடனாக இருக்கிறேன், நாளையிலிருந்து நான் திருட மாட்டேன். நான் குடிகாரனாக இருக்கிறேன், நாளையிலிருந்து நான் நிறுத்தி விடுவேன், இன்று மட்டும் குடித்து கொள்ளுகிறேன் என்றெல்லாம் நல்ல வாழ்க்கையை, நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை, கடவுளுடைய விழுமியங்களின்படி அமைகின்ற வாழ்க்கையை நாம் நாளையிலிருந்து தொடங்கலாம் என்று ஒத்தி வைக்கவே கூடாது. இந்த நிமிடம் நாம் தொடங்க வேண்டும். இந்த நிமிடம் தொடங்க வேண்டும். குடி நோயாளிகளுக்கென்று மையங்கள் இருக்கிறது அல்லவா? அவர்களை மாற்றுவதற்காக மையங்கள் வைத்திருக்கிறார்கள், ரீஹாப். அப்படிப்பட்ட மையங்களிலே கடைசியாக என்ன சொல்லி கொடுத்து வீட்டுக்கு வெளியே அனுப்புகிறார்கள் என்றால், அவாய்ட் த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். முதலில் வருகின்ற அந்த வாய்ப்பை நாம் தவிர்த்து விட வேண்டும். அடுத்து வருகின்ற வாய்ப்பு அதுவும் முதலில் தானே, தவிர்த்து விட வேண்டும். ஆகையினால் நன்மைகள் நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படியான வாழ்க்கை, உண்மையும் நேர்மையும் நீதியும் அன்பும் கொண்ட வாழ்க்கைக்கு தள்ளி வைப்பது தவறு. காரணம், நாம் தள்ளி வைத்து தொடங்குவதற்கு முன் கடவுள் நம்மை சந்திக்க நேரிட்டால் நாம் கணக்கு கொடுக்க முடியாது. இன்றைக்கு, இப்பொழுதிலிருந்து, மனதிலே இப்பொழுதிலிருந்தே நேர்மை, நீதி, உண்மை அனைத்தும் இருக்க வேண்டும். தள்ளி வைக்கக்கூடாது. ஆயத்தமாயிருங்கள். எந்த நேரத்தில் தலைவன் வந்து கதவை தட்டுவானோ உடனடியாக கதவை திறக்கிற பணியாளனுக்கு ஒப்பாயிருங்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எப்போதும் நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய உதட்டில் அவர் வெளிப்பட வேண்டும். எப்போதும் நம்முடைய செயல்களில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நீர் தங்குவீராக. எம்மாவு சீடர்கள் ஆண்டவரே வழிபோக்கரை போல தோன்றிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சென்ற பொழுது வீட்டிற்குள் அவர்கள் அமர்ந்து உண்ணும் பொழுது அவர் வெளிப்பட்டாரே, அதுபோல எங்களோடு தங்கும் என்று சொன்ன பின்பு அவர் வீட்டிற்கு வந்தாரே, நாங்களும் ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் எண்ணத்தினால், வார்த்தையினால், செயல்களினால் இயேசுவே எங்களோடு தங்கும், எங்களை கைவிடாதேயும், உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம், எண்ணிக்கொண்டே இருப்போம். அது நம்முடைய திட்டமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.